நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் ராமசுப்ரமணியம் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இப்ப 2 நாள் மாநாடு, முத்தமிழ் முருகன் மாநாடு விமர்சையா நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் இது விளம்பரத்துக்காக திமுக நடத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் ஓட்டுக்காக நடத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க மாநாட்டுல கலந்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி பார்க்குறீங்க நீங்க அந்த மாநாடு? இல்ல, எனக்கு நான் பல பலதரப்பட்ட மாநாடுகளை பார்த்தோம் சார். பொருளாதார ரீதியாக, கல்வி சம்பந்தமாக, சுற்றுச்சூழல் சமாச்சாரமாக அப்படிங்கிறதெல்லாம் உலக அளவுல நடந்த பல கூட்டங்கள்ல நான் கலந்துட்டு இருக்கேன். பல கான்ஃபரன்சஸ்ல கலந்துட்டு இருக்கேன். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் உட்பட பல கூட்டங்கள்ல நான் கலந்துட்டு இருக்கேன். அதே போல இந்தியாலையும் பல இடங்கள்ல நடந்த கூட்டங்கள்ல நான் கலந்துட்டு இருக்கேன். தமிழ்நாட்டிலையும் சரி, இது போன்ற கூட்டங்கள், இதை தாண்டி கான்ஃபரன்சஸ், ஆன்மீக மாநாடுகள் சிலவற்றில் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். இதை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா ஒரு மிக பிரம்மாண்டமான கான்ஃபரன்ஸ் நான் பார்த்ததே கிடையாது. இவ்வளவு மெட்டிகுலஸா பிளான் பண்ணி, இவ்வளவு மெட்டிகுலஸா எக்ஸிக்யூட் பண்ணின ஒரு கான்ஃபரன்ஸ் நான் பார்த்ததே கிடையாது. இது எதற்காகன்னா, இது தமிழ் மக்கள் வேண்டும்னு கேட்கிறாங்க. முருக பக்தர்கள் இந்த மாநாடு நடத்தப்பட வேண்டும் என்று கேட்கும் பொழுது அந்த அபிலாஷையை, அவர்களுடைய ஆசையை பூர்த்தி செய்வது என்பது அரசாங்கத்தின் கடமை. அதை உணர்ந்து கொண்டுதான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று ஆணையிட, அதாவது ஏன் ஒருத்தர் ஒரு உயர்நிலைக்கு வருகின்றார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்எல்ஏவா இருக்கட்டும், மினிஸ்டரா இருக்கட்டும், ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா மினிஸ்டரா இருக்கட்டும், அதுக்குன்னா ஏதோ எக்ஸ்ட்ராடினரி குவாலிட்டி இருந்தா தான் அவங்களெல்லாம் அந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு பொசிஷன் வந்தவர் தான் திரு சேகர் பாபு அவர்கள், ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர். அவர் அவ்வளவு மெட்டிகுலஸா கடந்த 6 மாசமாக வேலை செஞ்சு ஒரு இன்ச் பை இன்ச் எல்லாத்தையும் சரியாக பார்த்து அவ்வளவு சிறப்பாக அந்த மாநாட்டை நடத்தி இருக்கின்றார். நான் நீங்க சொன்னது போல நான் அந்த மாநாட்டுல 3 நாட்கள் இருந்தேன். நேற்று காலம்புறம் வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் தான் கிளம்பி வந்தேன். கொஞ்ச நேரம் வரைக்கும் நேற்று காலம் இருந்துட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு கான்ஃபரன்ஸ் என்பது நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. என்னென்ன நாடுகள்ல இருந்து, மொரீஷியஸ்ல இருந்து வந்திருக்காங்க, சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா போன்ற பல நாடுகள், அதே மாதிரி ரீயூனியன் என்கின்ற நாடு, ஜப்பான்ல இருந்து நிறைய பேர், இப்படி ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து என்று பல நாடுகளிலிருந்து அந்த உண்மையான முரு பக்தர்கள் அங்கே கூடி மகிழ்கின்றனர். அதாவது ஒரு பாட்டு சொல்லுவாங்க, மாணிக்க வாசகர், வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் மயன்மாருக்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் மதுவை வேண்டினல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டெனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே அப்படின்னு, என்ன எனக்கு வேணுங்கிறத நீ உனக்கே தெரியும், அதனால நீ என்ன செய்யறியோ நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிவாசக பெருமான் சொல்லுவார். ஆனால் அப்படி பேசினவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், இன்னொரு பாட்டுல, அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்திய முடியா முதலை என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே அப்படின்னு. அதாவது அடியார்கள் திருக்கூட்டம், எனக்கு என்ன வேணும்னா, எனக்கு வேணுங்கிறது என்னன்னு உனக்கு தெரியும், நீ அதை கொடுக்குற அப்படின்னு சொன்னாலும் கூட, எனக்குன்னு நான் உன்ன கேட்கிறேன், என்னன்னா அடியார்கள் திருக்கூட்டத்தில் நான் இருக்கணும் அப்படின்னு. இந்த லட்சக்கணக்கான அடியார்கள் அங்க வந்திருந்தாங்க. அவங்க அந்த திருக்கூட்டத்தை பார்ப்பதே ஒரு மிகப்பெரிய புண்ணியம். அவ்வளவு மிக சிறப்பாக நடந்தது. எல்லாமே ஒரு எல்லாத்துக்கும் மார்க் 100%, 100%, 100% ஃபுல் மார்க்ஸ் போட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த இயலாக இருக்கட்டும், இசையா இருக்கட்டும், நாடகமாக இருக்க வேண்டும், பேச்சாக இருக்க வேண்டும், கருத்துரையாளர்களாக இருக்கட்டும், அல்லது ஆய்வு கட்டுரைகளாக இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், அப்புறம் வருவர்கள் போகின்றவர்களுக்கெல்லாம் அந்த ஏற்பாடுகள் ஒரு விதமான டீச்சர்ஸும் இல்லாம மிக சிறப்பாக செயல்பாடு. எங்க அந்த உடம்பெல்லாம் புல்லரிக்கின்ற வகையிலே அந்த ஆன்மீக மாநாடு என்பது நடந்தது. முருகனையே பத்தி முழுக்க 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 அதையே பத்தி பேசும்பொழுது உண்மையான பக்தியை ஏற்படுத்துகின்ற வகையில இது நடந்தது. இதை பத்தி போய் யாராவது அரசியலுக்காக பேசுறாங்கன்னா, அரசியல் நான் கேட்கிறேன் சார், என்ன நீங்க பிஜேபி காரங்களை தானே இதெல்லாம் இந்த அர்த்தமற்ற பேச்சு பேசுறீங்க? பிஜேபியோடைய ஒரு சங்கி அப்படின்னு சொல்லிட்டு மதுரை சாமியாரை பத்தி பேசுவாங்க, அந்த மடத்து சாமியாரை பத்தி, மதுரையும் பத்தி சாமியாரை பத்தி. அவர் அங்க மிக சிறப்பாக கலந்து கொண்டார். அவர் ஆஹா ஊஹா எவ்வளவு நம்ம முதல்வர் எவ்வளவு பிரமாதம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையம்பதி மடத்து சாமியார் ரொம்ப பாராட்டிட்டு போறார். அதே மாதிரி உயர்திரு சேகர் பாபுவையும் பாராட்டுகின்றார்.
அப்புறம் இன்னொரு முக்கியமான மனிதர் யார், நானும் இந்த எல்இடியில தான் பார்த்தேன். யார் அது, இது ஒரு நமக்கு ரொம்ப தெரிஞ்ச மூஞ்சியா இருக்கும் பார்த்தா யாருன்னா அர்ஜுன் சம்பத். அவர் முழுக்க முழுக்க ஹிந்து டிஎம்கே கனாவனா திட்டுறவர். அவர் வந்து உட்காந்து அவருக்கு சந்தோஷமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அது எல்லாத்தையும் பார்வையிட்டு விட்டு அவருக்கு அந்த பரிசு பொருட்கள், நினைவு பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவர் மகிழ்ச்சியாக சென்றார். ஆகவே யாரெல்லாம் நீங்க வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கடுமையாக விமர்சனம் செய்தார்களோ அவர்கள்லாம் கூட அங்க வந்திருக்காங்க. ஆகவே இது யாருடைய சக்சஸ்? ஏனென்றால் இது உண்மையான பக்தி மார்க்கத்தை போதிக்கின்ற வகையிலே நடந்த ஒரு விஷயம். இதுல வந்து நான் பிஜேபி சொல்றாங்களே, நீங்க எதுக்கு சார் இதுல காசி சங்கமன் எதுக்கு சார் நடத்தினீங்க, சௌராஷ்டிரா சங்கமன் எதுக்கு நடத்தினீங்க, நீங்க எல்லாம் பண்ணிருந்த முழுக்கலாம் அரசியல் தானே, அது இதான் உண்மையான ஆன்மீகம். நீங்க வேலை தீக்கொண்டு தை தானு குதின்னு குதிச்சிங்க. அதுக்கப்புறம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு ஒரே கோயில் கட்டினேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தை தானு இந்தியா முழுக்கணும் குதிச்சிங்க. உலகம் முழுக்கலாம் நியூயார்க் டைம் ஸ்கொயர் எல்லாம் வந்து எங்களை பாராட்டுகிறார்கள், அங்கெல்லாம் பாருங்க நின்றுட்டு எல்லாம் பாராட்டுகிறேன்னு நீங்க அதெல்லாம் பெருமையா பேசினீங்க. அதெல்லாம் நீங்க பண்ணலாம். ஆனால் அது வந்து ஃபெயிலியர். கடைசியில் அந்த ராமனையே கை விட்டீங்க. ஏதோ திடீர்னு பூரி ஜெகநாத ஜெய் ஜெகநாத்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. என்ன ஒரு மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேறுபாடாக நான் பார்க்கின்றேன். அதுதான் உண்மையான இது எலெக்ஷன் ஸ்டண்ட். இங்க ஓட் பேங்க் பாலிடிக்ஸே கிடையாது. உண்மையான ஆன்மீக மாநாடாக மிக சிறப்பாக நடந்தது. அதுல ஒரு விதமான சந்தேகமே கிடையாது. ஆகவே ஃபுல் மார்க்ஸ் டு எவ்ரிபடி கனெக்டட் வித் தி கான்ஃபரன்ஸ். அதில் கலந்து கொண்டவர்கள், பேசினவர்கள், பாடியவர்கள், கலைஞர்கள் எல்லாருக்கும், மினிஸ்டர்ஸ், HRNC அந்த அபிஷியல்ஸ் அவங்கெல்லாம் எவ்வளவு கடுமையாக உழைச்சிருக்காங்க 6 மாசம் எல்லாம். நாம் வந்து உண்மையா பாராட்டணும். இதெல்லாம் இதை போய் வந்து அரசியல் சொன்னாங்கன்னா அவங்களுடைய அறியாமையினுடைய உச்சத்துல இருக்காங்க, அல்லது அகந்தையின் காரணமாக அற்பத்தனமான பேச்சினை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். இது தொடர்ச்சியா இந்து விரோத ஆட்சி திமுக அப்படின்னு பாஜக பரப்புரை செஞ்சுட்டு வர்றாங்க. இப்ப இந்துக்களுடைய வாக்கு வங்கி திமுக பக்கம் நகர்ந்துரும் அப்படின்னு பாஜக பயப்படுறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? அரே கமான், என்ன சார் இன்னைக்கு என்ன டிஎம்கே இன்னைக்கு தான் ஆட்சிக்கு வந்ததா சார்? டிஎம்கே இன்னும் இப்பதான் ஆட்சிக்கு வந்ததா அல்லது இனிமேதான் வரப்போறதா? இந்த ஓட்டெல்லாம் இனிமேதான் போட போறாங்கடா அவங்க. எத்தனையோ காலமா 67ல திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற அந்த நாட்கள்லாம் எனக்கு இன்னும் பசுமையாக நினைவு இருக்கின்றது. எவ்வளவு பெரிய வெற்றின்னு தெரியும். அதை தாண்டி அதை விட பிரம்மாண்டமான வெற்றிங்கிறது 1971ல. 1989 எப்படி ஜெயிச்சாங்க, 1996 எப்படி ஜெயிச்சாங்க, அதற்கு பிறகு 2004 ஆமா 2004ல 40 லோக்சபா எலெக்ஷன் ஜெயிச்சாங்களே, எப்படி ஜெயிச்சாங்க அந்த கூட்டணி, டிஎம்கே கூட்டணி. இப்ப சமீபத்தில் நடந்த இந்த எலெக்ஷன் எப்படி 40 ஜெயிச்சாங்க. அதுக்கு முன்னாடி 37 இடம் 39 இடம் எப்படி ஜெயிச்சாங்க 2019ல. இதெல்லாம் இன்னும் யாருமே அப்ப ஹிந்து எல்லாம் ஓட்டு போடாம இப்ப இனிமேதான் வந்து ஹிந்து ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றும் சம்மந்தமே இல்லாத பேச்சு. அந்த ஹிந்துக்கள்லாம் ஓட்டு போடாம இவங்கெல்லாம் ஜெயிக்க முடியாது. டெஃபினட்டா என்னத்தான் நீங்க தலைகீழா நின்று தத்தி குதிச்சாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய மக்கள் பலம் இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் தொடர்ந்து ஜெயிச்சு கொண்டிருக்கின்றார்கள், தொடர்ந்து ஜெயிக்கவும் ஜெயிப்பார்கள். அதனால இந்த விஷயத்த சொல்லி அவங்க வந்து ஓட்டு கேட்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க பேசுறதுதான் எக்ஸ்போஸ் ஆயிடுது. நீங்க என்ன இவ்வளவு எல்லாம் பேசுறீங்களா, உங்களால நீங்க தான் இந்து மத காவலர்கள், நாங்க தான் கோயிலெல்லாம் பாதுகாப்போம் அப்படின்னு சொன்னீங்களே, நீங்க உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களான்னு கேட்கிறேன். கடைசியா you had bitten the dust. பைட்டிங் த டஸ்ட்ங்கிறது அப்படிதானே சார் ஆச்சு அவங்களுக்கு? ஆனால் நீங்க ஏதோ தவறான பேசலாம் பேசுறது மக்கள்கிட்ட எடுபடாது. டெஃபினட்டா இது வந்து சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க, அதுல உதயநிதி கலந்துகிட்டு சனாதனத்தை ஒழிப்பேன்னு பேசுறாரு. இந்த வருஷம் ஓட்டுக்காக முருகனுக்கு மாநாடு நடத்துறாங்க அப்படின்னு அண்ணாமலையே பேசுறாரு. அண்ணாமலை என்ன சார் திருப்பி இன்னும் திரும்பி அண்ணாமலை இன்னும் அதாரிட்டியான ஹிந்துவிசமா? நாங்க தான் சப்ளை பண்ணோம் ஹிந்துவிசத்தை, நாங்க தான் சப்ளை பண்றோம் உலகத்துக்கு. யாரோ who are those people? அவங்க என்ன இந்த பிஜேபியும்
வேற யாரோ தான் இந்த இந்து மதத்தை உருவாக்கினாங்களா? அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமா? ஏன்னா ஏதோ பைத்தியத்தனமான பேச்சா இருக்கு அவங்களுக்கு. தான் ராமன் வேணுமா உங்களுக்கு? நான் சப்ளை பண்றேன். கிருஷ்ணன் வேணுமா சார்? நான் சப்ளை பண்றேன். முருகன் வேணுமா உங்களுக்கு? எஸ் கமான் டேக் இட், நாங்க சப்ளை பண்றோம். பிள்ளையார் வேணுமா? நாங்க இது என்ன நீங்க இன்னும் நீங்க தான் ஹிந்துயிசம், நீங்க தான் உட்காந்து எல்லாருக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கிற ஆளு. யார்கிட்டயுமே தெரியாது, எதுவுமே யார்கிட்டயுமே கிடையாது, நாங்க தான் கொடுக்குறோம், அதை நீங்க வாங்கிக்கிங்க. என்ன இந்த மாதிரி இடியாட்டிக் ஸ்டேட்மெண்ட் யாரால விட முடியும் எக்ஸப்ட் பிஜேபி? இதெல்லாம் மக்கள்கிட்ட எடு விடுமா? இதெல்லாம் என்னைக்குமே அவங்க பண்ணின எல்லா கூத்துகளும் தோத்து போச்சு. அகில இந்திய அளவிலும் மிகப்பெரிய அளவுக்கு தோல்வி. ஏன் அவங்க அயோத்தியில தோத்து போனாங்க? ஒரு பொது இடம் அது. அதுல வந்து ஒரு எஸ்சி கம்யூனிட்டி சேர்ந்து நிற்கிறாரு, ஜெயிச்சு 50,000 ஓட்டுக்கு மேல வித்தியாசம் ஜெயிக்கிறாரு அப்படின்னா எப்படி அது முடிஞ்சது? ஆகவே அவங்க பேசுற பேச்செல்லாம் அற்பத்தனமான பேச்சு, அர்த்தம் இல்லாத பேச்சு, அபத்தமான பேச்சு. இதெல்லாம் இவங்க ஒண்ணு நமக்கு ஒண்ணு சொல்லி தர வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப அண்ணாமலையே சொல்லிட்டாருன்னா ஏதாவது நான் இன்னொன்னு கேட்கிறேன். இன்னும் சில பிஜேபி காரங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க தலைவர்னு. முருகன் என்பது சுப்பிரமணியன் சொல்லிட்டு முருகன் சொல்லிட்டு அந்த பேர் இருக்கு, ராஜஸ்தான்ல இருக்கு, ஜேஎன்கேல இருக்கு. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் சார். இன்னும் நீங்க இதெல்லாம் சொல்லி தராங்க. நான் எல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஆளு. சோ என்ன மாதிரி எத்தனையோ பேருக்கு தெரியும், எவ்வளவு பேர் பேசியிருக்காங்க. அதெல்லாம் கரெக்ட். ஸ்கந்த புராணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போன தடவை குதின்னு குதிச்சிங்களே, அப்பதான் முருகன் வந்து தமிழ் கடவுள்னு பேசினீங்க. இப்ப வந்து சம்ஸ்கிருத கடவுளாக முருகன் அவங்க சித்தரிக்க பாக்குற ஸ்கந்த புராணம் தெரியுமா உங்களுக்கு? அதுல 81,000 ஸ்லோகம் இருக்கு. உனக்கு ஏதாவது ஒரு ஸ்லோகம் தெரியுமா? குமார சம்பவத்துல ஏதாவது ஒரு ஸ்லோகம் உனக்கு தெரியுமா? சும்மா மேடை நின்று உளறிண்டே இருந்தா என்ன அர்த்தம்? இதெல்லாம் மக்கள்லாம் ரசிப்பாங்களா? யாரையா நீங்க என்ன நீங்க எனக்கு அந்த இதை எடுங்க, அந்த கருப்பர் கூட்டம் சொல்லிவிட்டு யாரோ முருகனை பத்தி தவறா பேசிட்டாங்க, கந்த சஷ்டி கவசத்தை பத்தி பேசினான்னா அது என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த கந்த சஷ்டி கவசம் வேலை தூக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடினாங்களே. ஆக்சுவலா அந்த வீடியோ வந்து 6 மாசத்துக்கு மேல ஆயிடுது. அது திடீர்னு பார்த்து அவளுக்கு ஞானம் வந்து கந்தர் சஷ்டி கவசத்தை ரொம்ப கடுமையாக பேசி விட்டார்கள் 6 மாசம் கழிச்சு. அப்ப நீ தான் ஏன் அரசியல் பண்ணது? யார் அரசியல் பண்ண? அதுலயும் நீ ஏதாவது ஜெயிச்சிங்களா? ஒன்னும் ஜெயிக்கவே இல்லை. நீங்க அங்கேயும் இங்கேயும் ஓடுனீங்க. நான் முருகான்னு சொன்னீங்க. யாராவது மக்கள்லாம் உங்களெல்லாம் எல்லாரும் கேலி பொருளா ஏதாவது நிறைய பேர் வேஷம் போட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் அலையாங்களே, அந்த மாதிரி அலையிறான் போல இருக்கு, யாரோ ஒருத்தன் கையில ஒரு வேலை தூக்கிட்டேன்னு சொல்லிட்டு உங்களை உதாசீனப்படுத்திட்டாங்க. தட்ஸ் இட். அதனால இது வந்து டிஎம்கேக்கு நீங்க ஒன்னும் சொல்லி தர வேண்டியதில்லை. அவங்களுக்கு அரசியலுக்காக இது பண்றாங்கிற சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. முருகனை பத்தி நீங்க நேற்று அங்க வந்து பேசின பேச்செல்லாம் நீங்க கேட்கணும் சார். உண்மையே நீங்க கேட்டு இருந்திருக்கணும். என்ன அற்புதமான சொற்பொழிவுகள், ஆன்மீக சொற்பொழிவுகள். அப்படியே காதுக்கு அவ்வளவு இனிமையாக, மனதிற்கு அவ்வளவு இதமாக இருந்த ஒரு மாநாடு அது. இதெல்லாம் யாருக்கு ஒண்ணுமே தெரியாத ஏதாவது நீங்க பேசிட்டு இருக்கீங்க, என்ன அர்த்தம்? அப்சல்யூட்லி இடியாட்டிக். இதெல்லாம் வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். இவங்களெல்லாம் they will all become laughing stocks. மக்கள்கிட்ட இதெல்லாம் பத்தி ஏதாவது பேசினா ஒரே நகைப்புக்கு உரிய மனிதர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எள்ளி நகையாடி விட்டு இவரெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போடுவாங்க. அவ்வளவுதான். இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசும்போது மதம் சம்பந்தப்பட்ட விழாக்கள்ல அரசு விலகி நிக்கணும், மத சார்பின்மையை தான் பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மாற்று கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சார்? மத சார்பின்மைன்னா ஒரு மதத்தை வந்து துவேஷமா பாக்குறதுன்னு அர்த்தம் கிடையாது சார். சேகர் பாபு அவர்கள் ரொம்ப அழகா அதுக்கு விளக்கம் ஒண்ணு கொடுத்தார். என்னன்னா மத சார்பின்மை அப்படிங்கிறது வேற, ஆனா மதத்தை துவேஷம்ங்கிறது வேற. அது அவங்க வந்து இந்த மதத்தையே கம்ப்ளீட்டா ஒதுக்கணும், செக்குலரிசம்னா அதான் அர்த்தம். எல்லா மதங்களையும் ஒரே விதமாக பாவிப்பதுதான் இது செக்குலரிசம் அப்படின்னு. அப்ப அரசாங்கம் பண்ணல. இது வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கமாக விளங்கக்கூடிய இந்து அறநிலைத்துறை, அதனுடைய வேலையா இதுதான். அவரோட வேலை என்ன? எல்லாரும் கோயில்ல போய் நின்று சுண்டல் வாங்கி சாப்பிட்றதுதான் HRNC வேலையா?
HRNC வேலை அங்க போய் நின்று புளியோதரையும் சுண்டலும் வாங்கி சாப்பிடுறது வேலை. அவங்க அந்த அந்த கடமையை அவங்க செய்யணும். இல்லைன்னா அந்த பொறுப்புல வந்திருக்கின்ற மினிஸ்டரா இருக்கட்டும், அந்த பொறுப்புல இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளா இருக்கட்டும், அவங்க எல்லாம் என்னென்ன முக்கியமான செயல்பாடுகள் இருக்கின்றனோ அவர்களை சிறப்பாக செய்யணும். ஆகவே இது முழுக்க முழுக்க ஆன்மீகம். HRNCங்கிறது ஆன்மீகத்துறை தான். அவருடைய நிலைப்பாடு கம்யூனிஸ்ட் அவர் பேசலாம். பட் ஒரு செக்குலர் கண்ட்ரியில, அதுவும் குறிப்பாக HRNC அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது அதன் கடமையை மிக சிறப்பாக செய்திருக்கின்றது. இதுக்கும் அரசியலுக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை. ஆன்மீகம் என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டிங்ஷனை நீங்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆழ்ந்த கருத்து சார். சார், இப்ப அர்ஜுன் சம்பத் அவர்கள் பாராட்டி இருந்தாரு. அர்ஜுன் சம்பத், சேகர் பாபு இந்த படங்கள் எல்லாம் இணைச்சு வேறு விதமாகவும் பேசப்படுது. இவ்வளவு நெருக்கம் காட்டணுமா திமுக அப்படின்னு பெரியாரிய சிந்தனையாளர்களே கேள்வி கேட்கிறாங்க. இல்ல அது அவங்க யார் வேணா இதை வேணா கேட்கலாம் சார். எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அனைத்து உலக முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கு எல்லாரும் பாருங்கன்னு, ஆன்மீகத்துல ஈடுபாடு கொண்ட அனைவரும் பாருங்கன்னு. அதுல திரு அர்ஜுன் சம்பத் வந்திருக்காரு. நான் முன்னாடி சொன்னவரை மதுரை ஆதீனம் அவரும் வந்திருக்காரு. இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா கலந்துங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது பெரியார் அவங்க அதெல்லாம் இனத்தையாக கலந்துட்டாங்க அப்படின்னு அவங்கள ஏன் கூப்பிட்டாங்க? என்ன ஆன்மீகத்துல ஈடுபாடு கொண்ட யார் வேணாலும் வரலாம். இல்லை, எல்லாரும் அதுல வரணும்னு தான் எதிர்பார்த்தது. இந்த இடத்துல இவ்வளவு அற்புதமான ஒரு நிகழ்வு நடக்கின்றதுன்னா அதுல நம்முடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு எல்லா ஆன்மீகத்துல இருக்கணும். இன்னும் வர முடியாதவர்கள் கூட டிவியில பார்த்துட்டு இருக்காங்க. சோ இப்படி இருக்கும் பொழுது நேராக ஒருத்தரால் வர முடியும்னா அதை நம்ம வரவேற்கணுமே அல்லாமல் அதை குறை கூறுவதில் அர்த்தமே கிடையாது. சார், நீங்க ஏற்கனவே பேசும்போது அண்ணாமலை அவர்கள் வெளிநாட்டுக்கு பயணம் போக இருக்கிறாருன்னு குறிப்பிட்டிருந்தீங்க. அவருடைய அந்த வெளிநாட்டு பயணம் என்ன மாதிரி இதுல இருக்கு? கூடுதலாக விஜயதாரணி அவர்கள் நேற்று அந்த பொதுக்கூட்ட மேடையில பேசும்போது, நான் கட்சியில சேர்ந்து 6 மாசம் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் பொறுப்பு தரல, பொறுப்பு கொடுத்தா நான் இன்னும் சிறப்பா செயல்படுவேன்னு மேடையிலேயே பேசிட்டாங்க. சரத்குமார் அவர்களுக்கு கூட இன்னும் இந்த பொறுப்பும் கொடுத்த மாதிரி தெரியல. என்னதான் சார் அங்க நடந்தது? இல்ல, விஜயதாரணி பாவம் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு சார் அவங்க. இன்ஃபேக்ட் எனக்கு இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது தமிழிசை, இன்னும் சொல்ல போனா நான் தமிழிசை, விஜயதாரணி எல்லாரும் பல முறை டிவி டிபேட்ஸ்லாம் கலந்துட்டு இருக்கோம். அந்த சமயத்தெல்லாம் கடுமையாக ஒருத்தர் அப்படியே மோதிப்பாங்க விஜயதாரணியும் தமிழிசையும். ஆனா விஜயதாரணி எம்எல்ஏவா இருக்காங்க, இவங்க என்னடான்னா கவர்னரா போயிட்டாங்க. பாருங்க, அது கவர்னரா போகட்டும், அதுக்கு முன்னாடி மாநில தலைவராக ஆயிட்டாங்க பாருங்க, நான் அப்படியே தான் இருக்கேன், எனக்கு அந்த போஸ்டே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னடா இப்படி பேசுறாங்களே அப்படின்னு நினைக்கிட்டு இருந்தேன். அதற்கு பிறகு அவங்க எம்எல்ஏ இது கவர்னர் போஸ்ட் வந்த உடனே பாருங்க அவங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, என் கட்சியில எனக்கு ஒன்றும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு பேசினாங்க. எனக்கு நான் ப்ராபப்ளி பிஜேபியில இருந்தா எனக்கும் சரியான அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. நான் இவங்க போயிடுவாங்கன்னு தான் அப்போலேருந்தே நான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே என்னுடைய மனசு அப்படிதான் சொல்லி கொண்டு இருந்தது. அதுதான் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க அப்புறம் இன்னொன்னு கூட சொன்னாங்க, அதாவது கன்னியாகுமரியில என் பேர் தான் இருந்தது எம்பி எலெக்ஷன் நிற்கிறதுக்கு. ஆனா திரு பொன்னார் அவர்கள் எனக்கு தான் அது வேணும்னு நான் விட்டு கொடுத்தேன். இவங்க யாரு? இவங்க பொன்னாருடைய எத்தனை வருஷம் அனுபவம் அவருக்கு, அந்த பக்கம் கட்சியும் சரி, RSSலையும் சரி, இந்து முன்னணியும் சரி, அவருடைய பங்களிப்பு என்பது மிக பெருசு. அவருக்கு முக்கியத்துவம் தராம இவங்களுக்கு கொடுத்துருவாங்களா? இவங்க என்ன பேசுறாங்க? இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல எம்எல்ஏ பதவியும் போயிடுது. என்னடா உள்ளகம் போச்சு நொல்லங்கண்ணா அவங்க ஆயிட்டாங்க, அதனால அவங்களுக்கு வருத்தம் தாங்க முடியல, இந்த மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்காங்க. என்ன பொறுப்பு இவங்களுக்கு? என்னதை கொடுக்க போறாங்க? ஒன்றும் கொடுக்க போறது கிடையாது. அவங்க மறுபடியும் காங்கிரஸ் வர முடியுமான்னா காங்கிரஸ் இவங்களை சேர்த்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சரத்குமார், அவரு இன்னொரு செய்தியும் இருக்கு, ஏன்னா மறுபடியும் அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிப்பார் அப்படின்னு. அது மாதிரி மறுபடியும் ஆரம்பிப்பார் அவரு அப்படின்னு ஏதோ சில செய்திகள்லாம் ஓடுது சார். யாருக்கு தெரியும்? ஏன்னா இங்க ஒன்றும் எதுக்காக வந்தாரோ அந்த காரியம் நடக்கல அப்படின்னு அவருக்கு இருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ தனி கட்சி மீண்டும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு பேச்சு இருக்கு. அவரு ஒரு கன்சிஸ்டன்சியே கிடையாது. he is very consistent in inconsistencies அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புறேன். அதனால மறுபடியும் தனியாவே போய் ஏதாவது தனி ஆவர்த்தனம் பண்ணலாமா? ஆமா, அப்படிதானே சார் இருந்தாரு. முதல்ல டிஎம்கேல இருந்தாரு, ஏடிஎம்கே போனாரு, அப்புறம் தனி கட்சி ஆரம்பிச்சாரு,
அப்புறம் ஜெயலலிதாவை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப பாஜக போயிரு இப்படி ஏதோ ஒண்ணு அங்கேருந்து இங்கே அங்கே தனி கட்சி அது இதுன்னு ஏதோ ஓட்டிட்டு இருக்காரு அவர். அவருக்கு பிஜேபியில ஒன்றும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போன பிறகு ப்ராபபிளி ஹி மே ஸ்டார்ட் ஹிஸ் ஓன் பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட்ஸ். ஹூ நோஸ், இட் இஸ் குவைட் பாசிபிள். அது மாதிரி சில வதந்திகள் நம்ம கூட உலக அதெல்லாம் உண்மையா வதந்தியா அப்படிங்கறது பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமா சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சார், தேங்க்யூ.